முதல்ல இந்தியாவிலேயே ஒரு ஆர்மி பேக்ரவுண்டில் பண்ண படம் பூவுக்குள் புகமும். ஆர்மி பேஸ்டு கதை. அதை நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் தான் அந்த படத்தை எடுத்தனார். இது ஒரு ஆர்மி பேஸ்டு கதையாக இருந்தால் கூட மியூசிக்கில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி சங்கீதராஜனை நானும் உட்காந்து நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேக்ரவுண்டெல்லாம் சொல்லுவோம். அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கெல்லாம். அவரும் பார்டர்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் போட்டு பண்ணாரு. அது கிட்டத்தட்ட அது ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும், எங்கள் கண்ணீரிலே ஒரு தீயை காணலாம் அப்படிங்கிற அந்த சூழல்ல வந்து நீங்க வந்து பாடலாசிரியர்கிட்ட எப்படி நீங்க எழுதி வாங்கினீங்க? நம்ம சிச்சுவேஷனை சொல்லி நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாடலாசிரியருக்குன்னு தனிப்பட்ட முறையில் உட்காந்து அவரோட கதையை சொல்லி இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி வேணும்னு சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்தாங்க. இசைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருந்ததுனால இந்த பாடல்லாம் ரசிக்கும்படியான அந்த படத்துக்கே ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அதில் வந்து வலம்புரி ஜான் எழுதியிருப்பாங்க. வலம்புரி ஜான் அவர்களை வந்து எப்படி நீங்கள் பாடல் எழுத வச்சிங்க? எப்படி அந்த சூழல் எப்படி நடந்தது? அவர் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் வருவார். இப்போது அவர் வலம்புரி ஜான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவர். சரி. அப்போ அவர் வந்து நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுன்னு அவரே கேட்டார். அதுக்காக அவர் எழுத வச்சோம். அவர் எழுதின வரிகள்லாம் பிரமாதமான வரிகள். அதே மாதிரி புலமைப்பித்தன் சார் ஒரு 2 பாட்டு எழுதியிருப்பாரு. வைரமுத்து 2 பாட்டு எழுதியிருப்பாரு. கங்கை அமரன் அவருடைய பாட்டு. கங்கை அமரன் எழுதின பாட்டு லிரிக்காகவும் மியூசிக்காகவும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல் அது. அன்பே ஒரு ஆசை கீதம் காட்டில் கேட்டாயோ. அது ஒரு இந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சாங்கை வந்து எஸ்பி வெங்கடேஷ் அவர் இசையமைச்சிருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் இல்லைங்கிற அந்த வருத்தத்தை விட அவருடைய போட்டிருக்க அந்த பாடலுடைய தன்மையை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. இதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படியும் பார்க்குறோம் நம்ம.